வணக்கம் மக்களே, வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு 5.1 ஃபுல் செட்டப் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் இந்த மாதிரியான வீடியோக்கள் போஸ்ட் பண்ணுற நம்மளோட ஒன்னாட சிஸ்டத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்மளோட 5.1க்கான கம்ப்ளீட் செட்டப் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை இப்போ பார்க்கலாம். நீங்கள் பார்க்குற இந்த 5.1 ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 900 வாட்ஸுக்கான பவர் ஆம்பிளிஃபையர்னு சொல்லலாம். இதில் டிரான்சிஸ்டரையும் மாஸ்ஃபெட்டையும் மெர்ஜ் பண்ணி செஞ்சுருக்கிறோம். இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மச் பவர்ஃபுல் ஃபார் த என்டையர்டு டெக்கேட் அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் இதோட அவுட்புட் டெலிவரி வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஒரு துளி நாய்ஸ் ஹம்மோடு இருக்காது. ஓவர் கெயினையும் கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஷார்ப்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் கிறிஸ்பினஸை கூட்டுறதுக்காகவும் அந்த டோனில் ஆடியோவில் வந்து சில இன்ஃபர்மேஷன் அண்ட் தென் சில விஷயங்களை சேஞ்சும் பண்ணியிருக்கிறோம். இந்த பேனல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கஸ்டமைஸாக நம்மளோட நேம் போட்டு டிசைன் பண்ணுறது. இந்த டிசைன் வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்கிறேன். நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஒன்னாட சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் ஆடியோ அப்படின்றது மட்டும் ஹைலைட்டாக வரும். சிஸ்டமேட்டிக்ன்றது நம்மளோட ப்ராசஸை வந்து டிபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். அது ஒரு திங்கிங் போயிட்டுருக்கு. இந்த ஆம்பிளிஃபையரில் ஸ்பெஷாலிட்டின்னு நான் சொல்ல வர விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் 5.1ல் TX110A அதாவது இம்ரானிக் பேஸ்டு ஒரு 5.1 கிட்ட யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 5000 ரூபாய் பக்கம் வருது கிட்டு மட்டுமே. ஸோ ஆடியோவோட ஜெனரேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதை ஜென்ரேட் பண்ணுற கோட் ஃபார்மேட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே நிறையா வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கிறோம். டால்பி, DTS, ப்ரோலாஜிக் 2, PCM அதாவது PCM, ப்ளூடூத்து, ஆக்ஸு இந்த மாதிரியான மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இந்த ஒரு ஆம்பிளிஃபையரில் அந்த ஒரு கிட்டு மூலியமாக கொடுக்க முடியும். ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட டாப் நாச்சில் இருக்கக்கூடிய கேட்டகரியில் இது வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய இடத்த பிடிக்குது. ஃபியூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா அஸ்ட்ரா பேசிஸில் ஒரு 5.1 அண்ட் 7.1 ஆம்பிளிஃபையர் செய்ய போகிறோம். அது பற்றின வீடியோக்கள் நம்மக்கிட்ட வரப்போகுது. ஓவராலாக சொல்லணும்னா இந்த ஆம்பிளிஃபையரோட கிட்டீரியா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பவர்ஃபுல்லான பேஸ், நல்ல பவர்ஃபுல்லான ஆடியோ ஜென்ரேட் பண்ணணும். அதுதான் இதோட ப்ரிஃபரன்ஸ்க்காக பண்ணியிருக்கிறோம். ரூமோட சர்வீஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது 10க்கு 10லேருந்து 10க்கு 18 ரூம் வரைக்கும் கவர் பண்ணுற மாதிரியான ஒரு டெக்கேட்லாம் கொடுத்துருக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையரோட ஹைலைட்ஸ். அடுத்து நம்ம சப்வூஃபருக்கு போகலாம். சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் நம்மளோட சொந்த சப்வூஃபர் பாக்ஸு வாட்டர் ப்ரூஃபில் நம்ம பண்ணியிருக்கிறோம். இதில் இருக்கக்கூடிய சப்வூஃபர் பார்த்தீங்க அப்படின்னா பைனியரில் டூயல் காயில் இருக்கக்கூடிய 1600 வாட் சப்வூஃபர். அதாவது பீக் பவர் 1600, RMS பார்த்தீங்க அப்படின்னா 500 வாட் RMS. இப்போவும் சொல்கிறேன், எக்கச்சக்கமான நண்பர்கள் குழப்பிக்கிறீங்க RMS பவருக்கும் பீக் பவருக்கும். RMS அப்படின்னு ஒரு சப்வூஃபரில் பின்னாடி எழுதியிருக்கும் மேக்னெட்டில், அதுதான் உண்மையான பவர். நீங்கள் அதை பேஸ் பண்ணி தான் எந்த ஆம்பிளிஃபையரும் செய்யவும் சொல்லணும், எந்த ஆம்பிளிஃபையரும் வாங்கவும் செய்யணும். இதை புரிஞ்சுக்கோங்க. இன்னும் சில கஸ்டமர்ஸ் வந்து நம்மக்கிட்ட கேட்குறது, அண்ணே 1500 வாட் JPL தாங்குமானே. அப்போ நம்ம சொல்கிறேன், அண்ணே 400 வாட் RMSக்கு நான் போர்டு போட்டு தரேனே, கரெக்டாக மேட்சாக இருக்குன்னு சொல்கிறேன். ஆனால் என்னென்ன சொல்கிறீங்க, 1500 வாட்ஸ் எங்கே இருக்குது, 400 வாட்ஸ் எங்கே இருக்குன்னு குழப்பிக்கிறீங்க. தெளிவாக சொல்கிறேன், RMSன்றது வேறு, பீக் பவர்ன்றது வேறு. இப்போவும் சொல்கிறேன், எல்லா கம்பெனியும் தன்னோட பிராண்டை ப்ரமோட் பண்ணுறதுக்கு பீக் பவரை வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக மென்ஷன் பண்ணுறாங்க. ஈவன் அது வந்து சரிதான், ஆனால் பட் எல்லா இடத்துக்கும் சூட் ஆகாது. பட் சில டெக்னிக்கல் விஷயங்கள் தெரிஞ்சவங்க இதை புரிஞ்சுக்கிறீங்க. இன்னும் தெரிஞ்சுக்க இன்னும் இல்லை அண்ணங்க வந்து கொஞ்சம் சிரமப்படுறீங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, சரிங்களா? இந்த சப்வூஃபர் பாக்ஸை பொறுத்த வரைக்குமே நான் 4th ஆர்டர்ன்ற ஒரு டிசைனை நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். பிகாஸ் நல்ல ஸ்ப்ரெட்டிங் பேஸ் வேணும், நல்ல கவரிங் பேஸ் வேணும், ரூம்குள்ளே நல்ல பேஸ், அண்ட் ரூமை விட்டு வெளியே போனாலும் பேஸ் அவுட்டு நல்லா டெப்த்து கொடுக்கணும். இதுதான் இதோட தியரிட்டிக்கலி இருக்கக்கூடிய விஷயங்கள். இந்த சப்வூஃபர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லி க்ளோஸ்டு. இந்த வந்து பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்கு இந்த ஏர் வென்டிலேஷன் மட்டும்தான் இருக்கும். இது வழியாக வந்து உங்களுக்கு அவுட்புட் ஆகும், ஏர் வந்து சர்க்குலேஷன் ஆகும். இந்த சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் சீல்டு கன்சர்ன் பண்ணி நான் க்ளோஸ் பண்ணியிருக்கிறேன். இன்னும் தெளிவாக சொல்லணுமா, இந்த வார்த்தைக்கு ஒரு டீப்பான மீனிங் இருக்குது. பிஸ்னஸ் ரீதியாக கருதுறனால அதை நான் வெளியே சொல்லலை. ஓகே கைஸ், இந்த சப்வூஃபரை பொறுத்த வரைக்குமே அந்த ப்ராப்பர் சீல்டு வந்து எந்த விதமான டிஸ்டர்ஜனையும் உருவாக்காது, வைப்ரேஷன் இருக்காது. அதே மாதிரி சப்வூஃபரோட பஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கல் மாதிரி நங்குன்னு நெஞ்சிலே விழும். அந்த மாதிரியான பேஸ் கிடைக்கும். ஈவன் நம்ம சப்வூஃபர் கண்ட்ரோலில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள்
ஒரு 50% வால்யூம் வைக்கும்போது நம்ம சப்வூஃபர் எல்லாமே நம்ம கொடுக்குற எல்லா ஆம்பிளிஃபையருமே ஸ்மூத்தான ஆடியோ கொடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறோம். 50%க்கு மேலே நீங்கள் ரிமோட் கிட்ட இருந்ததுன்னா 45 வால்யூம் வைக்கும்போது உங்களுக்கு அப்போ தான் அதோட ஹார்ட்னஸ் உருவாகும். இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஆம்பிளிஃபையர் ஸ்மூத் பேஸுக்கும் சூட் ஆகும், ஹார்டு பேஸுக்கும் சூட் ஆகும். அதுதான் நம்மளோட கேட்டகரி. ஸோ இந்த மாதிரியான ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பாப்புலராக இருக்கும் கஸ்டமர் பற்றியில். ஓகே கேஸ், இப்போ வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கக்கூடிய கிராஸ் பாக்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த கிராஸ் பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 6 இன்ச்சில் கொடுத்துருக்குறோம். பிகாஸ் நாம் இந்த பட்ஜெட்டுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுறது 6 இன்ச் தான் ப்ரிஃபர் பண்ணுறோம். இதுவே வந்து நம்ம 8 இன்ச்லேயும் பண்ண முடியும். இந்த ஆம்பிளிஃபையர் 8 இன்ச் தாங்குமான்னு கேட்டால் கம்பல்சரி 8 இன்ச்சு அலோகேட் பண்ணி உள்ளே வந்து நல்லா ரன் ஆகும். பட் இந்த ரூமுக்காகவும் இந்த இடத்துக்காகவும் வந்து நம்ம 6 இன்ச் வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம். மொத்தம் 4 6 இன்ச்சில் ஹெவி மேக்னெட்டு வித் ஜிப்போட டியூட்ரு வித் உள்ள கண்டென்சரோட நான் கொடுத்துருக்கிறேன். இந்த டியூட்ரு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ஷார்ப் கொடுக்கும். ட்ரபிள் வந்து நீங்கள் ரிமோட் கிட்டில் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறீங்களோ 14 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த 14ல் 10 பாயிண்ட்லேயே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரபிள் வந்துடும். எந்த பாட்டாக இருந்தாலும், பழைய பாட்டாக இருந்தாலும் சரி, புது பாட்டாக இருந்தாலும் எல்லாமே கரெக்டாக வந்துடும். ஈவன் அதுவும் பத்தலைன்னா அடுத்து 2 வால்யூம் 11 12 லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் 11க்கு தாவும். கொஞ்சம் ஹார்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 11லேருந்து டேரெக்டாக 12க்கு 10 to 12 2 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்லாம் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் அதை செக் பண்ணி பார்த்தோம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு செட்டப்க்கு வந்து 6 இன்ச்சில் ஹெவி மேக்னெட் கொடுத்துருக்கேன் வித் டியூட்டரோட. இன்னும் நண்பர்கள் சில பேர் கேட்குறீங்க, அண்ணா இந்த மாதிரி சரௌண்ட் பாக்ஸுக்கு நான் டியூட்டர் கொடுக்கணுமான்னு கேட்குறீங்க. நண்பா இப்போவும் சொல்கிறேன், எல்லா கேட்டகரி ஆஃப் ஸ்பீக்கர் பாக்ஸ் எதுவாக இருந்தாலும் மினிமம் 2 வே. யாருமே இந்த மோனோக்கு போகாதீங்க. 2 வேன்றது என்னன்னா ஒரு டியூட்ரு, ஒரு ஊஃபரோ இல்லை ஸ்பீக்கரோ, இதுதான் 2 வே. அவசியம் 2 வே வேணும். அதை விட்டுட்டு நீங்கள் வெறும் டியூட்டர் இல்லாமல் நீங்கள் போட்டிங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன், அந்த சரௌண்டோட ஃபீலை ரொம்ப ரொம்ப டிஸ்குவாலிஃபை பண்ணிடும். அதை யாரும் ஏற்றுக்க வேணாம். சென்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நம்ம ரெகுலராக கொடுக்குற பாக்ஸ் இண்டிவிஜுவலாக ஒரு மாதத்துக்கு இந்த பாக்ஸ் மட்டுமே நம்மக்கிட்ட ஆவரேஜாக 10லேருந்து 25 பீஸ் வரைக்கும் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஆம்பிளிஃபையர் வெளியே வாங்கிடுறாங்க. ஆனால் எனக்கு இந்த மாதிரி நீங்கள் பாட்டு இந்த சென்டர் பாக்ஸ் மாதிரி வேணும்னே, நம்ம ஆம்பிளிஃபையர் வந்து 8 ohms ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, எனக்கு 8 ohmsக்கு ஏற்ற மாதிரி அந்த பாக்ஸை டிசைன் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க. இண்டிவிஜுவலாக சொல்கிறேன், இந்த பாக்ஸ் மட்டுமே தனியாகவே ஒரு 1600 வரைக்கும் சேல்ஸ் ஆகும். நீங்கள் 8 ohms இருந்துச்சுன்னா, 4 ohms இருந்துச்சுன்னா ஒரு 100-150 ரூபா கம்மியாகும். ஸோ அந்த அளவுக்கு இதில் வந்து நம்ம வேலைப்பாடு கொடுத்துட்டு இருக்கோம். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் இந்த பாக்ஸை சென்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது சென்டர் இந்த படுக்கோசமாக யூஸ் பண்ண பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது மாதிரி படுக்கோசமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதை நீங்கள் செங்குத்தாக அப்படி வைக்கிறது மூலியமா டவரில் யூஸ் பண்ணுற மாதிரியான மினி டவர் செட்டப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கேட்டகரி என்னென்னா, இதில் பேஸ் வந்து எந்த இடத்துலையும் அவுட் ஆகவே ஆகாது. ஒன்லி வாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ் மட்டும்தான் சென்டர் பாக்ஸு. நீங்கள் இதே பாக்ஸை வந்து இந்த 4 சேனலுக்குமே கொடுக்கலாம்னா அஃப்கோர்ஸ் டெஃபினட்டாக நீங்கள் கொடுத்துக்கலாம். என்னன்னா, நீங்கள் பேஸுன்றது வந்து இந்த 5.0 செட்டப்பை பொறுத்தவரைக்கும் எந்த செட்டப்பாக இருந்தாலும் ஒன்லி நீங்கள் எடுக்க வேண்டிய இடம் வந்து ஒன்லி சப்வூஃபர் பாக்ஸில் மட்டும்தான் பேஸ் எதிர்பார்க்கணும். லெஃப்ட் ரைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை எதிர்பார்க்க முடியாது. இன்கேஸ் எனக்கு லெஃப்ட் ரைட்லையும் பேஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, லெஃப்ட் ரைட் சேனலில் மட்டும் ஹோம் பாக்ஸ் மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணிட்டு சரௌண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் கட்டு, டபுள் கட்டு, கிராஸ் பாக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு கேட்டகரியாக இருக்கும். அதுவும் நம்ம கிட்ட மாடல் இருக்கு. வேணுன்ற நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்குமே இந்த சென்டர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 8 ohms ரெக்கமெண்ட் கொடுத்துருக்கிறோம். 8 ohms பொறுத்த வரைக்குமே நம்மளோட சேனல் ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா 8 ohmsக்கு அதிகபட்சம் வந்து ஒரு 60 to 70 வாட்ஸ் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அப்படி இருக்கும்போது நல்ல லாங் த்ரோ, நல்ல லாங் அந்த வாய்ஸோட ஷார்ப்பு. இப்போ சொல்கிறேன், இந்த வாய்ஸோட கிறிஸ்பினஸ் எப்படி தெரியுங்களா தெரிஞ்சுக்கலாம். ஒரு கேரக்டர் நீங்கள் படம் பார்க்குறீங்க, பாட்டு கேட்குறீங்க, அந்த கேரக்டர் வந்து பேசும்போதும் அது சப்போஸ் பாடல்கள் வாசிக்கும் போதும் டிவியில் நீங்கள் ஓடுறப்ப அந்த வாசகம் வந்து நம்ம லிப்சிங்க்னு சொல்லுவாங்க, அது நடக்கிறப்ப இந்த சென்டரோட வோக்கல் வந்து எக்ஸாக்டாக அக்யூரேட்டாக மேட்ச் ஆகணும். இதை வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணலாம் நீங்கள் வந்து சத்தியமாக எதிர்பார்க்காது. ரொம்ப ரொம்ப அந்த 0.01 மில்லி செகண்ட் வந்து டிலே இருக்கும். ஆனால் நல்ல தெளிவாக கேட்கணும்னா ஆப்டிக்கல்லையும் HDMIலையும் ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும். இந்த மாதிரியான பேக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பெஸ்ட்டான ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கிறேன். இதை பொறுத்த வரைக்கும் 1 செகண்ட் ரிப்பீட் பண்ணி சொல்கிறேன் பாருங்கள். 900 வாட்ஸுக்கான DSP 5.1 ஆம்பிளிஃபையர் வித் பயனியர் டூயல் காயில் சப்வூஃபர் வித் 4th ஆர்டர், இல்லைனா ஃப்ரண்ட் லோடு கொடுத்தாலும் ஃப்ரண்ட் லோடு கொடுத்துக்கலாம். வென்டிலேஷன் டைப்பில் வந்து 3 ஏர்போர்ட்ஸ் டைப் கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம். இல்லைனா வந்து இதே மாதிரி எல் போர்ட்டட் வந்து வச்சு கொடுத்தாலும் ஓகே தான். இந்த மாதிரியான ஒரு பாக்ஸ் வித் சப்வூஃபர் பயனியர். இதே JBL போடனாலும் JBL போட்டுக்கலாம். இதுவே வந்து சோனி போட்டாலும் சோனி போட்டுக்கலாம். கிராஸ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 6 இன்ச்சாக அலோகேட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில் வரும். அதுவே சிங்கிள் கட்டில் கொஞ்சம் ஹைட் கூட்டுறீங்கனாலும் இதே மெத்தடில் பண்ணி கொடுத்துக்கலாம். 6 இன்ச்சு அதுலேயும் கொடுக்கலாம், 8 இன்ச்சும் கொடுத்துக்கலாம். சென்டர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா
கம்பல்சரி 4+4. சப்போஸ் உங்களுக்கு பட்ஜெட் வைஸ் கொஞ்சம் நல்லா சவுண்டஸ் நல்லா ஹால் பெருசாக இருக்குது அப்படின்னா 6+6 கொடுக்கலாம். டோட்டலாக இந்த காம்போ பார்த்தீங்கன்னா 35,000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துருக்குறோம். 35,000 ரூபாய் பட்ஜெட்டில் ஒரு ஹையர் எண்டான ப்ராப்பர் ஆடியோ நல்லா எடுத்து தர முடியும். இதுவே வந்து எனக்கு ஜேபிஎல் வேணும் பிரதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2,000 ரூபாய் கம்மி பண்ணிக்கோங்க. 33,000 ரூபாய் தான். 33,000 ரூபாய்க்கு பயனியருக்கு பதிலாக ஜேபிஎல் போட்டு தந்துடலாம். இப்போவும் சொல்கிறேன், ஜேபிஎல்லா பயனியரான்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக சிம்பிளாக சொல்கிறேன். 500 வாட் ஆர்எம்எஸ் இந்த சபூப்பரு, 325 வாட்ஸ் ஆர்எம்எஸ் ஜேபிஎல். எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, அது உங்கள் விருப்பம். சோனி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 400 வாட்ஸ் ஆர்எம்எஸ்க்கு போயிடும். ஸோ இதே மாதிரி தான் இந்த கேட்டகரி. ஸோ ஒட்டுக்கா பார்த்தீங்கன்னா இந்த மொத்த காம்போவும் 35,000 ரூபா பட்ஜெட்டில் எங்களோட கஸ்டமருக்கு நாங்கள் டெலிவரி அனுப்ப போகிறோம். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா திருப்பூரை சேர்ந்தவர். அவருக்கு வந்து நம்ம பஸ் ஃபெசிலிட்டிலே வந்து நீட்டாக பேக் பண்ணி இப்போ அனுப்புறதுக்கு தயாராகியாச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரியான நல்ல குவாலிட்டியான 5.1 இல்லை 5.2, 7.1, 7.2 ஏவிஆர் மாடல் ஆம்பிளிஃபையர் தேவைப்படும் பட்சத்தில் அவசியம் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் இருக்கிற இடத்துக்கு நம்மளோட ப்ராடக்ட் வந்து சேரும். அவசியம் இந்த மொத்த பேக்கேஜ் ரெடி ஆகிறதுக்கு மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 20 நாள் ஆகும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 மாதம். 1 மாதத்தில் இந்த பாக்ஸு, இந்த மாதிரி பாக்ஸு, சென்டர் பாக்ஸு, ஆம்பிளிஃபையர் ஒட்டுக்கா ரெடி ஆகிடும். ஒட்டுக்கா ரெடி பண்ணி 30 நாள்ன்றது மேக்ஸிமம். இதுதான் எங்களோட ஷெடியூல்டு டைம். இதுக்கு முன்னாடியே சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்னா கம்பல்சரி டெலிவரி சீக்கிரம் கொடுத்துருவோம். இது வந்து மேக்ஸிமம் எஃபர்ட் நாங்கள் டேக் பண்ணிக்கிற டைம். ஓகே கைஸ், இந்த மாதிரியான பெஸ்ட்டான பேக்கேஜ் உங்களுக்கு தேவைப்படா மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வேணுன்றவங்க மெசேஜ் பண்ணுங்கள். ப்ராடக்ட் வேணுன்றவங்க வாட்ஸ்அப் வந்துடுங்க. வாட்ஸ்அப் வந்துட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் ரிப்ளை பண்ணிவிடுவோம். இந்த மாதிரியான ஆம்பிளிஃபையருக்கு நீங்கள் என்ன ரேட்டிங் கொடுப்பீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே கேஸ், அன்டில் ஷைனிங் பாய் ஃப்ரம் தமிழ் பிரியன் ஃப்ரம் ஒன் அடி சிஸ்டம். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது ஒன் அடி சிஸ்டம்.